ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல பாருங்க, அநேக நேரங்கள்ல இந்த ஆத்துமாவுல நமக்குள்ளாக அநேக நேரங்கள்ல கலக்கங்கள் உண்டாயிடுது. வெளியில சந்தோஷமா இருக்கிறது போல தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வேதனையோடு கலக்கத்தோடு கூட காணப்படுவாங்க. அப்படி அந்த ஆத்துமா கலங்கும் பொழுது நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டுமாம்? தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது பாருங்க ரொம்ப அழகா சொல்றாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அதிகமாய் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? ஏன் எனக்குள்ள தியங்குற? நான் நம்புகிறது என்ன பண்ணோம்? அவராலே வரும். அது மாத்திரமல்ல, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு கூட பாருங்க, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கலக்கங்கள் வரும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில ஒரு வெட்கம் அவரை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அவரை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, உடனே அவரை தேவனை நோக்கி பார்த்து என்ன பண்ணுவாராம்? இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதல் செய்யக்கூடியவராய், ஆத்மாவை பார்த்து பேசக்கூடிய ஒரு மகனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் என்ன பண்றதுன்னா, ஆத்மாவில தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு காரியம். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனை தேடக்கூடியவர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் ஆத்துமாவை தைரியப்படுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்துமாவை பார்த்து நீங்க பேசணும். இந்த ஆத்துமா அநேக நேரங்கள்ல சோர்ந்து போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். பாருங்க, அநேக நேரங்கள்ல ஒரு சில பிள்ளைகள் அந்த ஆத்துமா சோர்ந்து போயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணலாம்? நம்ம பூமியில இருக்கிறதே வேஸ்ட், நம்ம இறந்து போயிடலாம். பாருங்க, நிறைய பேர் மறிச்சு போயிடுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கணவரை விட்டையும் மனைவியை விட்டு என்ன பண்றாங்க? பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த குடும்பத்துல இல்லாமல் போயிடுறாங்க. அப்ப பாருங்க, என்னன்னா நம்ம வாழ்க்கையில இந்த ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது அநேக நேரங்கள்ல நம்மை நாமே வருத்தி கொள்ளக்கூடியவரா இருக்கிறோம். அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை பிரிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. ஆகவேதான் இன்றைக்கு கூட பாருங்க, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் அவருடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டாலும் அதன் மத்தியில சொல்றாரு, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? ஏன் எனக்குள்ள தியங்குற? அவருடைய ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை நான் துதிப்பேன் என்று சொல்லி நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மகனாய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதுல ரொம்ப அழகா சொல்றாரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, நீ ஆத்துமாவே நீ என்ன பண்ணு? கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நம்பக்கூடிய காரியங்கள் யாரால வரும்னு சொல்லிட்டு, அவராலே வரும் என்று சொல்லி தன் ஆத்துமாவை திடப்படுத்தி கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் கூட உங்கள் ஆத்துமாக்களை திடப்படுத்தி கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். அநேக நேரங்கள்ல ஆத்துமாவில கலக்கங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது உடனே சோர்ந்து போயிட்டு இனி நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லிட்டு நினைச்சு கொண்டிருக்காதீங்க. இந்த ஆத்துமாவை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில அப்படி விதமான பிரச்சனைகள் வரும் பொழுது உடனே கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் ஒரு காலும் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீது சொல்ற, நான் ஒரு காலும் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். அன்றைக்கு பாருங்க, அமலேக்கர் என்ன பண்றாங்க? வந்துட்டு என்ன பண்றாங்க? அவர்களுடைய எல்லா சிக்லாக்ல இந்த தாவீதுடைய அங்க கூட இருக்கிறவங்களுடைய எல்லா விதமான பொருட்களையும், அவங்க மனைவிகளையும் தட்டுமுட்டுகள்லாம் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் சுத்திரிச்சு போட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க? அழுது என்ன பண்றாங்க? தாவீதை கல்லெறிஞ்சு கொல்ல பாக்குறாங்க. கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்த உடனே என்ன பண்றாருன்னா, தாவீது உடனே என்ன பண்ற? ஏபோத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மகனா இருந்தார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் அந்த தண்டை தொடர்ந்து பிடிக்கலாமா பிடிக்க கூடாதான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் தண்டை தொடர்ந்து பிடி. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைகள் வரும் பொழுதும் உடனே என்ன பண்றாருன்னா, அவர்களை போல அழுது கொண்டு, அவர்களை போல புலம்பிக் கொண்டு உக்காந்துட்டு இல்ல,
உடனே தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மகனாய் இருக்கிறார். தன் ஆத்துமாவுக்கு என்ன பண்றாருன்னா, நான் அசைக்கப்படுவதில்லை என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் தைரியப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களிலே தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் உடனே தன்னை தைரியப்படுத்தி கொண்டு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, ஏன் எனக்குள்ள தியங்குற, நீ தேவன் உனக்கு செய்ய போகிற அந்த ரட்சிப்பின் நிமித்தம் அவரை நோக்கி என்ன பண்ண, இன்னும் அதிகமாய் துதி என்று சொல்லி தன் ஆத்துமாவை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் தைரியப்படுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னது போல இன்றைக்கு கூட பாருங்க, உங்க ஆத்துமாக்களை நீங்கள் எப்படி இருக்கணுமா, சுகமா இருக்க வேண்டும். இன்றைக்கு சரீரம் நமக்கு பலவீனப்பட்டுச்சுன்னா உடனே என்ன பண்றோம், அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை நம்ம என்ன பண்றோம், எடுக்கிறோம். கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்றோம், சாப்பிடுறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்றோம், கரெக்டா என்ன பண்றோம், சந்திக்கிறோம். ஆனால் இந்த ஆத்துமா பலவீனப்பட்டு காணப்படுதே, இந்த ஆத்துமா சோர்ந்து போய் காணப்படுதே, இந்த சரீரத்துக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா கொடுத்து சரீரத்தை நம்ம என்ன பண்றோம், கரெக்டா மெயின்டைன் பண்ணிடுறோம். ஆனால் இந்த ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது இந்த ஆத்துமாவுக்கு எது தேவை என்பதை நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, யோசிப்பது கிடையாது. பாருங்க, ஆத்துமாவுக்கு எதுதான் தேவை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த ஆத்துமா பலனடையும். நீங்கள் துதிக்கும் பொழுது இந்த ஆத்துமா பலனடையும். நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை பேசும் பொழுது உங்கள் ஆத்துமா பலனடையும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளாக வேர்கொண்டு ஆலயத்துக்கு சென்று தேவனோடு நெருங்கி தேவனோடு பழகும் பொழுது உங்கள் ஆத்துமா பலனடையும். ஆனால் இன்றைக்கு உங்கள் ஆத்துமாவை நீங்கள் பலப்படுத்துவது ரொம்ப குறைவா இருக்கு. இன்றைக்கு அநேகர் பாருங்க, சரீரத்தை எவ்வளவு பலப்படுத்த முடியுமோ பலப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் ஆத்துமா தான் பலனடைய வேண்டும். இந்த ஆத்துமா தான் தேவனிடத்துக்கு ஒரு நாள் போக போகுது. இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆகவே இந்த ஆத்துமாவிலே நீங்கள் எவ்வளவு பலனடைகிறீங்களோ, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஆத்துமாவிலே பலன் கொள்ளக்கூடிய மகனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அப்படி தன் ஆத்துமாவை பார்த்து விசுவாசமாய் பேசி கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு வந்த பிரச்சனைகளை போல வேறு யாருக்கு வந்ததில்லைங்க. அவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தாவீது அதன் மத்தியில தைரியமா சொல்றார், ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, ஏன் தியங்குற, அவர் உன்னை ரட்சிப்பின் நிமித்தம் நீ என்ன பண்ண, இன்னும் அதிகமாய் துதி என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், ரட்சிப்பு என்று சொன்னால் அந்த பிரச்சனை நின்று கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார் என்பதை குறித்து நீ இன்னும் அதிகமா என்ன பண்ண, அவரை துதித்து கொண்டிரு என்று சொல்லி தாவீது கர்த்தரை நோக்கி அப்படியாய் தன் ஆத்துமாவை திடப்படுத்திக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில காணப்படலாம். என் வியாதி மாறாதா, என் கடன் மாறாதா, என் குடும்பத்துல என் கணவருடைய குடிப்பழக்கம் மாறாதா, என் குடும்ப சூழ்நிலைகள் இப்படியே தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அநேக கேள்விகளோடு கூட இந்த இடத்துல நின்று தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட உங்கள் ஆத்துமாவை பார்த்து பேசுங்க. உங்க ஆத்துமாவை தைரியப்படுத்தி கொள்ளுங்க. நீங்க தான் என்ன பண்ண, ஒவ்வொரு நேரமும் தாவீது தன் ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடியவராயிருந்தார். உடனே சொல்றாரு, ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. எந்த நம்பிக்கை, எந்த காரியங்களை நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் நடக்காதது போல தெரியுதா, உடனே கர்த்தரை நோக்கி அமர்ந்து கொண்டிருங்க. ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஆகவே இந்த நாளில கூட உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனே தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆத்துமாவை நீங்களே திடப்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 13:15 நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் இழந்து போயிட்டாரு. 10 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு சும்மா உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்றோம், உடனே சோர்ந்து போயிடும். என் பிள்ளைக்கே உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருப்போம். இப்போ பாருங்க, நம்ம பிள்ளைக்கு ஜஸ்ட் உடம்பு சரியில்லைனால நம்ம என்ன பண்ணோம்னா சோர்ந்து போயிட்டு அநேகர்கிட்ட புலம்பி கொண்டு இருப்போம். ஆனால் யோபுடைய 10 பிள்ளைங்கள் இறந்து போயிட்டாங்க. அவர் சரீரத்துல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்ன பண்ணுச்சு, எரிபந்த கொப்பளங்கள் வந்துச்சு. ஒரு பக்கம் பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார். ரோட்ல உட்காந்து என்ன பண்றாரு, மன தலைமையில போட்டு அவர் என்ன பண்ண, புலம்பி தேவ சமூகத்துல அழுது கொண்டிருக்கிறார். அவங்க மனைவி சொல்றாங்க, நீ இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிறியா,
தேவனை தூஷித்து என்ன பண்ணு, உன் ஜீவனை விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த மகள் சொல்லும் பொழுது கூட சொல்ற, நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறன்னு சொல்லிட்டு, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம தீமை பெற வேண்டாமா என்று சொல்லி. பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில அவர் சொல்றாரு, நீர் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் யார் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் மேல நீங்கள் நம்பிக்கையாளர்களாய் மாற வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் தைரியப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அன்றைக்கு தாவீது அப்படிதாங்க, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் உடனே பாருங்க தன்னை திடப்படுத்த கொள்ளக்கூடியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. தன் ஆத்துமாவை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் தியங்குற, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆத்துமாவில எப்பொழுதும் தன்னை தைரியப்படுத்தக்கூடியவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 42:11 அதே வார்த்தை சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல கூட சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, ஏன் தியங்குற, என் முகத்திற்கு ரட்சிப்பும், என்னை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி தாவீது அப்படியாய் தன்னை திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கூட உங்கள் ஆத்துமாக்களை அப்படியாய் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரோமரின் புஸ்தகம் 4:18 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, தாவீது ஆபிரகாமுக்கு 75 வயசுல ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் சந்ததி எப்படி இருக்குன்னு சொன்னா கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. ஆனால் அந்த வார்த்தை கிடைச்ச நாள் உடனே என்ன பண்ணல, ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றல. 25 வருஷம் ஆயிடுச்சுங்க. 25 வருஷமா ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் நம்பிக்கையோடு வைத்துக்கொண்டு, ஆபிரகாமை எத்தனை பேர் குறைவா பேசியிருப்பாங்க, உனக்கு வயசாகி போயிடுச்சு, உன் மனைவிக்கு கர்ப்பம் செத்து போயிடுச்சு, இதுக்கு மேல உனக்கு என்ன பண்ணாது, பிள்ளைகள் பிறக்காது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாதபடிக்கு தன் விசுவாசத்துல உறுதியுள்ளவராய் காணப்பட்டார். தன் ஆத்துமாவை திடப்படுத்தி கொண்டிருக்கிறவராய் காணப்பட்டார். பாருங்க, கீழ்வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, அவருடைய விசுவாசத்துல அவர் பலவீனமா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார்னா அதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர் என்பதை 100 மடங்கு ஆபிரகாம் நம்பிக்கையோடு கூட அதை காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் என்னென்ன காரியங்களை சொல்றாரோ அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை முதலாவதாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது போல, நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானங்கள் வரும் பொழுது உடனே கர்த்தரை நோக்கி பார்த்து தன் ஆத்துமாவை திடப்படுத்திக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அதே போல யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, யோபு கொன்று போட்டாலும் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி தன் ஆத்துமாவை திடப்படுத்தி கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, எத்தனை விதமான அவமானமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டாலும் ஆபிரகாம் பாருங்க விசுவாசத்துல பலவீனமா இராதபடிக்கு தன் ஆத்துமாவை தேவனுக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டிருந்ததுனால இவர்கள் எல்லாரும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்பேற்பட்ட அற்புதங்களை செய்ய வேண்டுமா? நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். உங்க ஆத்துமாவை கலங்குவதை விட்டுட்டு உங்க ஆத்துமாவை நீங்கள் தைரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆத்துமாக்களை தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆத்துமாக்களில் தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளில கூட உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில நேரிட்டாலும் சோர்ந்து போகாதீர்கள். ஆத்துமாவில தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருங்கள். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம் யாவரும் சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டவரே நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவில எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்க தேவன் எங்கள் கிருபை செய்வீராக. ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறான்னு சொன்னது போல இந்த ஆத்துமாவில கலக்கமோ தியக்கமோ வரும் பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்த்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆபிரகாமை போல, யோபை போல, தாவீதை போல ஆண்டவரே இவர்கள் தைரியப்படுத்திக் கொள்ள கிருபை தருவீராக.
ஆவியினர் தாமே கூட இருங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.